ஒவ்வொரு ஸ்டால்லையும் என்னென்ன செஞ்சிருக்கு இந்த அரசு 4 வாரத்தில் என்னென்ன செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு ஸ்டால்லையும் செஞ்சு அங்க டிஸ்பிளே காட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு திட்டங்கள் துவக்கப்பட்டிருக்கு இந்த 4 வாரங்கள்ல. ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு ஆலோசனைகள், என்னென்ன முன்னெடுப்புகள் நடக்கப்பட்டிருக்குன்னு காட்டப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த அரசு 4 வாரங்கள் செய்தது போல இன்னும் 40-50 ஆண்டுகளுக்காக கண்டிப்பாக தொடர்ந்து பல பணிகளை செய்வோம். நிறைய பேர் சட்ட இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் தெரியும், சகோதரர் ராஜ்மோகன் அவர்களுக்கு தெரியும் தலைமைச் செயலகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னால தலைமைச் செயலகத்துல ஒரு முதல்வர் ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் தான் முன்னாள் இருந்த முதல்வர்கள் எல்லாம் வருவாங்க. வர்றதுல எப்படின்னா ஏதாவது நிகழ்ச்சி இருந்தா வருவாங்க, வந்துட்டு ஏதாவது ரிப்பன் கட் பண்ணிட்டு ஏதாவது திறந்து வச்சுட்டு நிகழ்ச்சி இருந்தால் கலந்து கொண்டு யாரையாவது முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பதாக இருந்தால் தலைமைச் செயலகத்துக்கு சந்திச்சுட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு முதல்வர் நம்மளுடைய அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்தா காலையில 9 மணிக்கு வந்துடுறாரு. 9 மணிக்கு வந்தா மதிய உணவையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்கிறார். 4 மணி வரை குறைந்தபட்சம் அனைத்து துறைகளையும் ரிவ்யூ பண்றாரு. எல்லா துறையும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாரு, என்ன பிரச்சனைகள் தெரிஞ்சுக்கிறாரு, எல்லாத்தையும் முன்னெடுக்கிறார். அவர் அனைத்து அதிகாரிகள், அனைத்து துறை அதிகாரிகள் அனைவருடன் 2 இல்ல 3 முறையாவது ஆலோசனை செய்து முடித்து விட்டார் இந்த 4 வாரத்துல. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முக்கிய சந்திப்புகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையும் மேம்படுத்துவதற்காக போயிட்டு இருக்கு. என்ன மேம்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா 40-50 ஆண்டுகளாக இந்த துறைகள் எல்லாம் எப்படி செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாங்க சட்டமன்றத்துக்குள்ள தலைமைச் செயலகத்துல பாக்குறோம், மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொருத்தரும் அணுகி ஒவ்வொரு அமைச்சரையும் பார்த்து சந்திச்சுட்டு போறாங்க. இன்னைக்குதான் மக்கள் சுலபமாக அமைச்சர்களை சந்திச்சு கோரிக்கையை கொடுத்து நிறைவேற்றிட்டு ஒவ்வொருத்தரும் பேச முடிஞ்ச நாட்கள் இன்னைக்கு இந்த 4 வாரம் தான். இதான் மக்களுக்கான அரசு. போன வருஷம்லாம் தலைவர் அதாவது அண்ணன் விஜய் அவர்கள் சொல்றப்போ நாங்கள் கிளீன் கவர்மெண்ட் கொடுப்போம், லஞ்ச லாவணியம் இல்லாத அரசை கொடுப்போம்னு சொன்னாரு. அப்பெல்லாம் நிறைய பேர் நினைச்சாங்க அதை எப்படி கொடுக்க முடியும், லஞ்சம் இல்லாம ஏதாவது செய்ய முடியுமா, பெர்சன்டேஜ் இல்லாம ஏதாவது இருக்குமா, பணம் இல்லாம இங்க டிரான்ஸ்பர் ஆகுமான்னு இந்த 4 வாரத்துல அடிச்சு சொல்றேன் மக்களே. 4 வாரத்தில் எந்த துறையிலும் யாருக்கும் 1 ரூபாய் கூட எந்த அமைச்சர் அலுவலகத்துக்கும் போகுது. இதேதான் கடைசி வரைக்கும் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல பெர்சன்டேஜ்ன்ற வார்த்தை அந்த தலைமைச் செயலகத்துல எங்கேயுமே கிடையாது. பெர்சன்டேஜ்ன்ற வார்த்தை முன்னாடிலாம் ஆட்சி மாறினால் என்ன நடக்கும் தெரியுமா, ஒரு ஆட்சி மாறினால் முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன விட்டுட்டு போனாங்களோ, ஓ அங்க கொடுத்தது இங்க இருக்கா, மீதி கான்ட்ராக்ட் எல்லாம் வா, நீ அங்க கொடுத்துட்டு எனக்கு மீதி எங்க கொடுன்னு கேட்பாங்க. அந்த போட்டியிலே பாதி ப்ராஜெக்ட் நின்றோம். என்னன்னா நீ அந்த கவர்மெண்ட் தொடங்கி வச்சது நீ அங்க கொடுத்துட்டு எங்க கொடுக்கலன்னு. அடுத்தது என்னன்னா முதல் நாளே வசூல் ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதோ அனைத்து துறைகளிலும் சீரமைக்கப்பட்டு, எல்லா துறையிலும் தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு, எல்லாம் சீரமைக்கப்பட்டு அனைத்தும் மக்களுக்கான அரசாக இந்த 4 வாரத்துல மாறி இருக்கு. இன்னும் ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த துறைகள்லாம் எப்படி மாறுச்சுன்னு பாப்பீங்க. இதே மாதிரிதான் அதிகாரிகளும் இப்ப மாறிட்டு வராங்க. எல்லாரும் முதல்வருடைய எக்ஸ்பெக்டேஷன் தெரிஞ்சு என்ன நடக்கணும், எப்படி பண்ணணும்னு தெரியும். இந்த சிங்கப்பெண் திட்டம் எப்படி செய்ய போறீங்க, என்ன பண்ண போறீங்க, முதல் நாள்ல இருந்து பிரஷர். 3 வாரத்துல சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தி விட்டு அதுக்கான செயல் திட்டத்தை வடிவாக்கி உடனே எல்லாருக்கும் எவ்வளவு வாகனங்கள், எவ்வளவு பேர், ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு பேர் இருக்கணும் வடிவமைச்சு உடனே வெளியிட்டு திட்டத்தை முடிச்சு விட்டாங்க. அது இனி என்ஹான்ஸ்மெண்ட் தான் பாக்கி. இன்னும் இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்களோ இது அப்படியே இந்த ப்ராஜெக்டை இனி என்ஹான்ஸ் பண்ணி அதிகமான நபர்களை சேர்த்து பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் தான் அதிகபட்சமா மாடர்னைஸ் பண்ணி தேவையான அடிஷனல் எக்யூப்மெண்ட்ஸா கொடுக்கணும். பட் திட்டம் செயல் வடிவம் கொண்டு பாதுகாப்பு, பெண்களுக்கான பாதுகாப்புகளையும் கீழே இறக்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட விட்டுச்சு. ஒவ்வொரு துறையும் இதே மாதிரிதான் இருக்கும். நீங்க எங்க வேணாலும் பொதுமக்கள் நீங்க எங்க வேணாலும் உங்களுக்கான பிரச்சனைகளை போய் பேசலாம், சொல்லலாம். எல்லா துறைகளிலும் இப்படிதான் இருக்கும். எங்கேயுமே மக்களுக்கு எதிரான எந்த விஷயமும் இந்த ஆட்சியில் நடக்காது. மக்களுக்கு எதிரான எந்த செயலும் நடக்காது. மக்களுக்காக மட்டும்தான் நடக்கும். போதை இல்லாத தமிழகம் சொன்னாங்க. கண்டிப்பா அதுல நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும். எங்கெங்கெல்லாம் குட்கா இருக்கோ, எங்கெங்கெல்லாம் அரசு எந்த இதெல்லாம் தடை விதிச்ச போதைப் பொருட்கள் இருக்கோ, கஞ்சா, குட்கா, சிலிக்கான், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கோ அனைத்தும் தடை செய்யப்பட்டுச்சு. மதுரை மாவட்டத்துல ஆட்சியர் அவர்களுக்கு தெரியும், மதுரை மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் தேவையில்லாமல் இல்லீகலாக செயல்பட்டு வந்த அனைத்து கல்குவாரிகளும் மூடப்பட்டுச்சு. இதேதான் தேனி மாவட்டத்திலும் சொல்லியிருக்கோம். மற்ற அனைத்து மாவட்டங்களும் மாநிலம் முழுவதும் முதல்வருடைய உத்தரவுக்கிணங்க அனைத்து இடத்துலயும் தேவையில்லாமல் கல்குவாரிகள் இதெல்லாம் மக்கள் கடுமையாக போராடிட்டு இருந்தாங்க. நாகர்கோவில், கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா இல்லீகலான செயல்பட்ட கல்குவாரிகள் அவ்வளவு படுகொலைகள் நடந்தது. போலீசார் வெட்டப்பட்டார்கள். இல்லீகலா கற்கள் இங்க இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸ் வேற மாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு வந்துச்சு. 1000 லாரிகள் கடத்தப்பட்டு வந்ததுல இன்னைக்கு அனைத்தும் நிறுத்தப்பட்டு, நம்மளுடைய ரிசோர்சஸ், நம்மளுடைய இங்க இருக்கிற சொத்துக்கள் அனைத்தும் வேற மாநிலங்களுக்கு கடத்தப்பட்டு வந்துச்சு. அனைத்தும் இன்னைக்கு நிப்பாட்டப்பட்டிருக்கு. சோ இதே மாதிரிதான் இது வர்ற காலங்கள் நடக்கும்.
யார் யார் தவறு செய்தார்களோ அவர் மீது கடுமையான நடவடிக்கை இருக்கும். யாரு எந்த தவறும் செய்துவிட்டு யாரும் தப்பிக்க முடியாது. நமது அரசு அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசை சுத்தி எல்லா சைடும் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனா எதுக்கும் இங்க பயப்பட மாட்டார். போன வருஷம் எந்த ஆட்சி அதிகாரமும் கிடையாது, அவர்கிட்ட பெரிய பணபலமும் கிடையாது, பெரிய அதிகாரமும் கிடையாது. ஆனால் எவ்வளவு நெருக்கடி இருந்தும் இந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார். இன்று ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அவரோடு இருக்கிறார். எல்லாமே இருக்கிற இவ்வளவு மக்கள் இருக்கிறப்பையும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அவரால் ஈஸியா சமாளிக்க முடியும். கண்டிப்பா இன்னும் இப்ப இல்ல, இன்னொரு 40-50 ஆண்டுகளுக்கு அவர் தான் முதலமைச்சர். வெக செழிப்பான ஒரு அரசை அவர் தான் கொடுக்க போறாரு. இன்னும் நிறைய வளர்ச்சியை தமிழகம் நோக்கி தமிழகம் வந்து நிறைய வளர்ச்சியை நோக்கி போகும். உங்களோட சேர்ந்து நாங்களும் அதை கூட சேர்ந்து பயணிக்க போறோம். இந்த ஆட்சிக்கு முழுமையாக ஒத்துழைப்பு அளித்து எல்லாரும் வாக்களிச்சிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சு வாக்களிச்சீங்களோ அது 100% நிறைவேற்றப்படும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பாக ஏற்பாடு செய்த செய்தித்துறை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்க வந்து எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் அனைவருக்கும் வந்து சொல்லணும். ஏன்னா எல்லா அரங்குகளையும் அவங்க வந்து பார்க்கணும். எவ்வளவு திட்டங்கள் இந்த அரசு கொண்டு வந்திருக்கு, 4 வாரத்தில் என்னென்ன செய்திருக்காங்கன்னு இங்க டிஸ்பிளே இருக்கு. கண்டிப்பா அரசோட திட்டங்களையும் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இங்க வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் என்னுடைய இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவித்து நடைபெறுகிறேன்.